அவள் தானே எங்கள் புன்னகை. எனக்கு ஒரு டவுட், பெரிய வீட்ல இருந்தபோது கூட இந்த அளவுக்கு யாரும் அலும்பு பண்ணலையே, எதுக்கு இப்படி அலும்பு பண்றாங்க எல்லாரும்? மாம்சே போச்சா? நைட் அடிச்ச கூத்துக்கு தான் இந்த தண்டனை அனுபவிக்கட்டும். மா என்னங்கம்மா, சின்ன பிள்ளைல வாய்ப்பாடு சொல்ல தெரியலன்னு நானும் சரணும் மாத்தி மாத்தி மண்டையில கொட்டிக்கிட்டு உங்ககிட்ட ஸ்கேல்ல அடி வாங்கின மாதிரி இப்ப தூக்கிட்டு நிக்கிறீங்க அம்மா. எங்களுக்கு கல்லடா அடிச்சு பார்த்து சரண்ல அப்பா அப்பா ஆயிட்டாமா, ப்ளீஸ்மா. நான் காலேஜோட கரஸ்பாண்டன்ட்மா. எனக்குண்ணா பிச்சை எடுக்கிற லட்சருக்கே எந்த ஒரு மரியாதை இல்ல. நீங்க என்ன பெரியவரா? பேசாம நில்லுங்க. எல்லாத்துக்கும் கிளியஞ்சட்டி தானே காரணம். டே இவன் நேத்தே மேல இருந்து தள்ளி விட்டுலான்னு நீ கேட்டியா? என்னடா ஓட்ட தட்டி நல்லா கைங்களும் வசமா மாட்டிக்கிட்டு போல. ஐயோ நீ இப்படி பாக்குறதுக்கு என்ன கற்புல காட்சியா இருக்கு. டேய் வாய் மூடி பேசாம இருந்து. ஏங்கம்மா இப்படி ஸ்கேல வச்சுட்டு நிக்கிறீங்க? அப்ப நீ என்னப்பா, அப்ப எங்க மேல உங்களுக்கு எவ்வளவு பாசப்பா? நீங்க நல்ல அப்பாவா இருப்பீங்கன்னு பார்த்து நீங்க என்னப்பா நாங்க சின்ன பிள்ளை விளையாடிட்டு இருந்த கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு நிக்கிறீங்க. நேத்து வேலை மனக்கட்டு உங்க அம்மா கட்டுப்பாடோட கண்ணியத்தோட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லாரும் என்ன வேலையை பார்த்திருக்கீங்க. இதோ நிக்கிறானே உங்க அண்ணங்காரன்னு சொல்லிட்டு. டேய் விக்ரம், விக்ரம் பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. டேய் விக்ரம், நீ அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நினைச்சண்டா. ஆனா நீ தாண்டா எல்லாத்துக்கும் ஒரு படி மேல ஏறி நான் மறந்து போயிட்ட கலவரத்துல நேற்று அண்ணங்கட போனாரு. யாருங்க? எங்க பெட்ரூம்ல கட்டில் கடியில அசமா மாட்டமோ. யோ டே எப்படா அண்ணன் அளவுக்கு இருக்காரு. நான் கக்கூஸ்குள்ள கூட்டிட்டு போனேன்டா. எங்க போனேன்னு வசமா மாட்டணும். டேய் விக்ரம், விக்ரம் உன்னதான் கூப்பிடுறேன் பாரு அப்பாவ. ஏய் விக்ரம். அப்பா அது எனக்கு திரும்பி பார்க்காத நோய்ப்பா. அது என்னங்க திரும்பி பார்க்காத நோய்? அதெல்லாம் அப்படிதான், பேசாம இரு. மாமா வேணாமா ப்ளீஸ்மா, சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கம்மா, தப்புதாமா, மன்னிச்சுக்கங்கம்மா. இத்தனைக்கும் நான் அப்பா ஆயிட்டேம்மா, என்ன இப்படி பண்றது ரொம்ப ரொம்ப தப்புமா. ஏனுங்க நீங்க அப்பாவாயிட்டா நீங்களும் திருட்டு ரொமான்ஸ் தானே பண்ணீங்க. சட்ட சாதிக்கு நில்லுங்க. விஜயண்ணா கொஞ்சம் காப்பாத்தி விடுங்க. என்னன்னா சில மாதிரி நிக்கிறீங்க. நான் என்னடா பண்றது, நான் நைட்டு தூங்கிட்டேன், இவ்வளவு வேலை நடந்திருக்கு. அதான் சொல்றாங்களோ பெரியவங்க, பெரியவங்க சொல்றதுலாம் காதுல வாங்குறது இல்ல, அப்படித்தானே? இல்லைங்கண்ணா அது ஒரு கேமுங்கண்ணா. அந்த கேம்ல எல்லாம் கொஞ்சம் மாறி மாறி நடந்துருச்சுங்கண்ணா, அவ்வளவுதானுங்கண்ணா, வேற ஒண்ணும் இல்லைங்க. டாய் உங்க கேம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன ஒண்ணுக்கு 6 பிள்ளைங்களை பெற்றிருக்கேன். ஏமாந்து தற்குறியா பெத்தீங்க மாமா. இவனெல்லாம் எதுக்குமா நீங்க பெத்தீங்க? முதல்ல எங்கயாவது சாக்கடைக்குல தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கலாம்ல. இன்னைக்கு இது மட்டும் வேலைதாமா நாங்க இப்பெல்லாம் இருக்கிறது. அவனை சாக்கடைக்குல தூக்கி எறிஞ்சிருக்க கூடாதா? ஒன்னதான் ஆஸ்பத்திரியிலே போட்டு வந்திருக்கணும். என்ன இன்னைக்கு அவன் சொல்ல போய் தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானடா. ஆமாங்கண்ணா. நான் இன்னைக்கு நான் மாதம் வைக்கிறேங்கண்ணா சூனியம். நான் வைக்கிற சூனியத்துல அவன் ரத்த வாந்தி எடுத்து பேதி எடுத்து அவன் சாகணும். அதை நான் பார்த்து சிரிக்கணுங்கண்ணா. சூனியம் வைக்க போறீங்களா? சரி பாத்துடலாங்களா? நீங்க சாத்துங்க. இருக்கிறதுலே ஹைலைட் உங்களோடது தானம்மா. கட்டில் கடையிலயா? அக்கா நாங்க கட்டில் கடையில பேசிட்டு தான் இருந்தோம், மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல அக்கா. அவர் ஒரு தத்திக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டாருக்கா. அவளுங்களுக்கும் தண்டனை இருக்கு, கண்டிப்பா கொடுப்பேன். என் பிள்ளைங்களை மட்டும் தண்டிச்சுட்டு அவளுங்களை சும்மா விடுவேனா? அவளுங்களும் தான் காரணம், அத்தனை பேருக்கும் தான். வரண்டி இருங்க. டாய் முதல்ல இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு? அவனை சொல்லக்கூடாது. இங்க பாரு, நீ அவனை இழுக்காத. அவன் தான் நீங்க எல்லாரும் இப்படி பண்றீங்கன்னு என்கிட்ட சொன்னான். அவன் எப்படி பிளான் போட்டு கொடுப்பான்? எனக்கு இன்னும் உன் மேலதான் டவுட்டா இருக்கு. நீ தான் இந்த வேலையில பாத்திருப்ப. சொல்றா, நீ தான் பிளான் போட்ட இல்ல? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறானே, அவன் பிளான் போட்டானா? நான் அப்படி இல்லம்மா. நான் பேசாம படுத்துட்டு தாமா இருந்தேன். தேவையில்லாம இதுக்குள்ள இழுத்து விட்டது மகேஷ் தாமா. ஓ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சரி அவ்வளவு தூரம் நான் சொன்னேன்ல, டே ஆடி மாசத்துல அப்படி இருக்க கூடாது, ஆடி மாசத்துக்கு அப்புறம் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு தான் சொன்னேன். அது என்ன இந்த ஆடி மாசத்துக்கே நீ ஒரு குறிக்கோளா இருக்க? அப்படி என்ன இருக்கு உனக்கு? ரொம்ப கிட்ட போய் மாறிட்ட, அப்படியே உங்க அப்பா மாதிரி. மா நான் எங்கம்மா அப்பா மாதிரி? அப்பா மாதிரி சரண் பாருங்க உடனே
உடனே அப்பா ஆயிட்டாமா. நான் இன்னும் அதுக்குள்ள ட்ரை கூட பண்ணலம்மா. எனக்குப்பா நீங்க இப்படிதான் இருந்தீங்களா? அதனாலதான் நாங்க 6 பேர் உடனே பிறந்துட்டோம்மா. அடே இல்லப்பா அம்மா சொன்னாங்க. ஆனாலும் மகேஷ், குசும்புனா குசும்பு சரியான குசும்பா உனக்கு. இல்லைங்கண்ணா அப்பா மாதிரின்னு சொன்னாங்களா? நான் எங்கன்னா அப்பா மாதிரி. இப்ப நானா இப்ப அப்பாவான பக்கத்துல நிக்கிற வந்து அப்பா இருக்க பாருங்க. கல்யாணம் ஆகி 10 மாசத்துல அப்பாவாயிட்டான்னா பக்கத்துல நிக்கிறாரு. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுதுல இன்னும் ஒரு அப்பா இல்லன்னா ஒரு பீப்பா கூட ஆகலன்னா என்னமோ வேற்று கிரகத்துல இருந்து தப்பிச்சு குதிச்சு ஓடி வந்த ஒரு மாதிரி நிக்கிறாரு. டேய் வாய் மூடுறா, ஆள பாரு. நீங்க இவ்வளவு தூரம் பண்ணீங்கல்ல, உங்க எல்லாத்துக்கும் இப்ப பனிஷ்மெண்ட் கண்டிப்பா உண்டு. மாமா வேண்டாமா, நான் என்னமா பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணமா. நீங்க பனிஷ்மெண்ட் எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியுமா? வேறுக்குனே இந்த தற்குறிக்கு ஏபிசிடி தப்பு சொல்லி கொடுத்தேன்னு கையில சூடு வச்ச ஆள்தானமா நீங்க. அம்மா அப்ப தண்டனை கொடுக்கலாமா? அம்மா கொடுக்கலாமா? ஜாலியா கொடுக்கலாமா? ஒரு கண்டிஷன்மா, நீங்க ஃபர்ஸ்ட் மாதவனுக்கு தண்டனை கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்க அந்த தண்டனை ஏத்துக்கிறோம். ஏடா கிளியான் சட்டி. அம்மா எங்க இருந்து சொக்கா எடுத்துட்டு வந்த? சொக்கால அந்த வீட்டுல தானே இருக்கு. எங்கடா உனக்கு மட்டும் சொக்கா கிடைக்குது? இல்ல எனக்கு புரியல. அது என்ன துப்பாக்கி? பொம்பு துப்பாக்கி தானே. பட்டுன்னு போட்டுனா பொட்டுன்னு போயிருவேன். ஒரிஜினலா துப்பாக்கி. டேய் என்ன அம்மா பேச மாட்டாமா? அந்த தற்கொலைக்கு சரியான தண்டனை கொடுங்கம்மா. மா வேண்டாம்மா ப்ளீஸ்மா, சொன்னா கேளுங்கம்மா, விட்டுருங்கம்மா. முதல்ல இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னது நான் தான். இதை மீறியும் நான் பண்ணுவேன்னு கண்டிப்பா இந்த 3 லூஸ்ல யாராவது முடிவு எடுத்திருப்பீங்க. என்ன அவன் யாருன்னு முன்னாடி வந்துட்டீங்கன்னா அவனுக்கு மட்டும் தண்டனை இல்லையா? 3 பேருமே தண்டனை அனுபவிக்கணும். ஏய் இதுக்குதான் சொன்ன அப்பதையே என்ன, இந்த தப்பை செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேணாம், ஒரு மாசம் நம்மளால பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு. நம்ம என்ன அந்த அளவுக்கு கேவலமானவங்களாடா? தெரியலீங்கண்ணா, ஒரு மாதிரி ஜாலியா ஜிம்காலான் இருந்துச்சுங்கண்ணா, அதாங்கண்ணா ஆரம்பிச்சு விட்டேன். ஆனா அது இப்படி போய் முடியும்னு இல்லைண்ணா. நம்ம அம்மா நமக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு தெரியும்லண்ணா. ஐயோ சரி விடுங்க, நானே ஒத்துக்கிறேன். சொல்லுங்கடா சரணு, நீ சொல்லு. என்னவா இப்பெல்லாம் கேள்வி கேட்டுட்டீங்க? நான் சொல்றேன் பாருங்க, கரெக்டா அக்யூரேட்டா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டது மகேஷ்மா, அத எக்ஸ்க்ளூட் பண்ணது சரண்மா. அண்ணா அந்த இடத்துல சும்மா வந்துட்டாமா, அவ்வளவுதாம்மா. இதுல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். மாதவன் தாமா பிளான் இன்ஜினியர். அவன் தாமா பிளான போட்டு எல்லாம் கரெக்டா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாமா. அப்ப அவனுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும். அவனை இழுக்காதேன்னு சொன்னேன். சொல்லு. நான் அப்பா ஆயிட்டுமா, என் குழந்தையெல்லாம் வந்துருமாமா, ப்ளீஸ்மா விட்டுருங்கம்மா. டாய் அம்மாவை பத்தி தெரியும், என்ன விளையாடாதீங்க ஓகேவா? இப்போ உண்மையை யார் சொல்றானோ அவனுக்கு மட்டும்தான் தண்டனை. நான் உன்னையே சொல்லிட்டேன். ஒருவேளை உண்மையை சொல்லல அப்படின்னு வச்சுக்கோ, 3 பேர் ஜட்டியோட நிக்கணும். எப்படி? என்னது ஜட்டியோடையா? என்னமா நீங்க என்ன 10 வயசா எங்களுக்கு? அம்மா எனக்கு வைக்கமா இருக்கு. என் பொண்டாட்டி பார்த்து செய்ப்பாமா, ப்ளீஸ்மா வேணாமா. இது நல்லா இருக்கு அம்மா. அப்ப நான் ஒத்துக்கவே மாட்டேமா. அவன் 3 பேர் வேணும். நானும் சரணு மட்டும் சட்டியோடு நிக்கிறோமா. ப்ளீஸ் ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? சி கரும்பு முடிச்சவனே, கிளியர் சட்டி நீ எல்லாம் வந்து எடுத்ததே இல்லையா? நீ சட்டி போட்டு பேக்ல நிக்கும் போது அதை நான் போட்டோ எடுத்திருக்கேன். அதுவும் ஓட்ட சட்டி தெரியுமா? அது போட்டு பொறிக்க வச்சிருக்கேன். ஆட்டா ஃப்ரேம் போட்டு வீட்டுல டிஸ்டி பொம்மா, அதுதான்டா. டே நீ அதான் அந்த போட்டோ தான் வச்சிருக்க. உடம்புல ஜட்டி கூட இல்லாம நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் மாட்டட்டுமா? கொண்டு போய் அண்ணிட்டு காட்டுட்டுமா? என்னது கருமம் கன்றாவியா? ஓஹோ, இந்த அவமானம் உனக்கு தேவையா? போய் தொங்கிருமோ. நீங்க சாப்பிட்டுங்க. சரியா மா? சரிம்மா ஒத்துக்கிறேம்மா. நானும் சரணு சேர்ந்தாம பண்ணோம் போதுமா? டே நான் என்னடா பண்ண? டே சரணு, நம்ம 2 பேரும் ஒரு தாய் வைத்த பிள்ளைங்கடா. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. டே ப்ளீஸ்டா சரணு, நான் மட்டும் பனிஷ்மெண்ட் வாங்கினா என் பொண்டாட்டி விழுந்து சரிப்பாடா. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணா நம்ம பொண்டாட்டிங்க 2 பேரும் சேர்ந்து சரிப்பாங்கல்ல. ப்ளீஸ் ஏன்டா அப்படி பண்ற? ப்ளீஸ்டா. என்னடா ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? 2 பேரும் பேசி வச்சிருப்பானுங்கம்மா. பேசி வச்சுட்டாம முடிவுக்கு வருவானுங்க. என்னடா அண்ணா பையா எப்படி? சரிங்க தம்பி பையா, எங்களுக்கும் ஒரு காலம் வரும் சரிங்களா? அப்ப பாத்துக்கலாம் மா. நானும் சார் நம்ம சேர்ந்து பண்ணோம். என்ன தண்ணி போன கொடுங்க, அண்ணனை விட்டுருங்க. டே மகேஷ், அண்ணனா? நீங்க அண்ணன்?
அண்ணா நீங்க என் அண்ணன் என்ன நீங்க ஒரு நேரத்துல தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை நீங்க எந்த இடத்துலயும் மாட்டி விட மாட்டீங்கண்ணா. இந்த துரோகி நிக்கிறானே தற்குறி, அவனை மாதிரிலாம் ஒரு தம்பி எங்கேயுமே பார்த்தது இல்லைண்ணா. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்ணா, உயிரை கூட கொடுப்பேங்கண்ணா. ஓ நாங்க துரோகி, சரி அப்புறம் பச்சை துரோகிடா நாயே, பச்சை துரோகி. இல்ல அண்ணனுக்காக உயிர் கொடுப்பேன்னு சொன்னல, நான் ஒண்ணு சொல்றது செய்வியா? நீ சொல்லி அதை எதுவும் செய்யணும் எந்த அவசியமும் கிடையாது. நான் என் அண்ணனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏற்கனவே அண்ணன் சரணுக்காக உயிரை கொடுக்க துணிஞ்ச வேண்டாம் நானு. என்ன வைக்க கட்டு நாயே, அன்னைக்கு ஏதோ ஒரு எமோஷனல்ல இவன் தூக்கு மாத்திரை போட்டான், நீ கையெடுத்துக்கிட்ட உடனே அவனுக்காக நீ உயிர் கொடுக்க ஆயிருமா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி நீ எல்லாம் சோறு திங்கதான் லாய்க்கு. என்ன மூடிட்டு மா சொல்லுங்கம்மா, என்ன தண்டனை நேரத்துல எங்க அண்ணன் சேர்த்து பண்ணுவான். முதல்ல உறுதிமொழி எடுங்க, அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்குறேன். என்னமா நீங்க ரிசோல்யூஷன்ல சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா இதெல்லாம் வேண்டாம்மா. அம்மா இப்ப நான் சொல்லி தரேம்மா, ப்ளீஸ்மா. இது வரைக்கும் இவனை போட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்க, முதல்ல ரிசல்யூஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன தண்டனைங்கிறத அனுபவிங்க. விக்ரம் அப்பா கூப்பிடாதீங்கப்பா, ஒரு மாதிரி வெக்கமா இருக்குப்பா. டேய் நீ ஒரு தடவை பாருடா, நீ பாத்துக்கோ, பாத்துட்டு திரும்பிக்கணும்னு எதுவும் சொல்ல மாட்டேன். நீ பார்க்கவே மாட்டேடா, பாடுறா விக்ரம். அப்பா பாத்துட்டு குபீர்னு சிரிச்சிருவோம்ப்பா ப்ளீஸ்ப்பா. எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்குப்பா, என்னால பார்க்கவே முடியலப்பா, ஃபேஸ் பண்ணவே முடியலப்பா. அடே உங்க அம்மா உனக்கு மட்டும் பாலை என் கையில கொடுக்க சொல்லுவா என்ன? அப்போ கொடுக்கும் போது பால் பொட்டில எப்படி பால் குடிக்கணும்னே தெரியாம இருந்த நீ இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்க. இப்ப பெருசா ஓட்ட போட்டு கொடுத்துருக்கணும், அப்படாதப்ப அண்ணன் குடிச்சிருப்பாரு. நீங்க ட்ரூடா ஓட்ட போட்டு கொடுத்தா அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஏய் நீ வாய் முடுறா. டேய் பாடுறா விக்ரம், அப்ப அவர் தான் ஷையா இருக்குங்கிறாருல, ஏப்பா இப்படி பண்றீங்க? கொஞ்ச நேரம் இருங்கப்பா. சரி ஓகே, ரிசல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? மாதவா ஸ்டார்ட் பண்ணு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் செய்த தவறை திருத்திக் கொள்வதற்காக எடுக்க போகும் உறுதிமொழி. நான் செய்த தவறை திருத்திக் கொள்வதற்காக எடுக்க போகும் உறுதிமொழி. முதலில் தாயின் பேச்சை மீறி வரம்பு மீறி நடந்து கொண்டதற்காக என் தாயை என்னை மன்னித்து விடுங்க. அப்பா 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 அப்பா. என்னடா உளறிட்டு இருக்க? பாத்தீங்களா, இப்படிதான் ஒன்னொன்னே பண்றான். ஏமாத்து கோழிமா இவெல்லாம் பாருங்க, உறுதிமொழிலாம் மீறிடுவான். அம்மா இல்லம்மா, அது டக்குன்னு இந்த பாட்டு ஞாபகத்துல வந்துருச்சுமா, அதாம்மா அப்பான்ட்டேன், சாரிம்மா. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் சரியான சேட்டை பிடிச்சவன்டா நீ. எப்ப பாரு சேட்டை தான். சை என்னதான் பண்றதோ. சரி நீ எந்த உறுதிமொழி எடுக்க வேணாம். ரெண்டு பேரும் காது ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டு உன்னால நான் கெட்ட என்னால நீ கெட்டன்னு 100 தோப்பு காரணம் போடுங்கடா. என்னது தோப்பு காரணமா? மா அந்த வேலையை இங்க ஆகாது, என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்டுருணுமா? அப்படின்னு சொல்ல மாட்டேமா, கண்டிப்பா தோப்பு காரணம் போடுவேன்னு சொல்ல வந்தேன். சேட்டை தோப்பு காரணம் போடுங்கடா. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. ஆரம்பிக்கட்டும். வேணா குண்டு போடவா? அதுவா என் வாயில வேற மாதிரி வெந்துரும், சாத்திட்டு. என்னடா மகேஷ், இதெல்லாம் அரசியல் சாதாரணம் சரியா? வா, இந்த நாய் முகரை உடைக்கணும்னா இந்த மாதிரி வேலைகள் தான் செஞ்சாகணும். வா ஆரம்பிக்கட்டும். ரெண்டு போட்டோட எந்திரிச்சிட்டானுக்கு பாருங்க. 100 போடுங்கடா. நீங்க எல்லாரும் போகுமா, 4 விட மாத்தி போட்டு. அதெல்லாம் கிடையாது. உன்னால நான் கெட்ட என்னால நீ கெட்டன்னு மாத்தி சொல்லுங்கடா. உன்னால நான் கெட்ட என்னால நீ கெட்ட, மாதவனால நான் கெட்டுட்டேன். என்னது மாதவனால கேட்டுட்டீங்க? டேய் இல்லடா, அது டங்கு ஸ்லிப் ஆகி. டேய் நீ மூடிட்டு முதல்ல போனா, மூஞ்ச பார்த்தாலே என்னென்னமோ வருது வாயில. வரும் மா. அப்புறம் ஜெம்ஸ் முட்டாய் பத்தி என்னமோ பேசிட்டு இருந்தாங்க மாமா, இது ரொம்ப கெட்ட பழக்கம், அது என்னன்னு கேளுங்க. ஆமாடா, என்னமோ ஜெம்ஸ் முட்டாய் நேத்து பேசுனீங்களே, என்னடா அது? சி பாவம், சரணு ஒண்ணுமே பண்ணல. இப்ப பாவம் மாமா. மிருதுலா, இந்த மகேஷ் மாமாக்கு மட்டும் என்ன பண்ணாலும் அடங்கவே மாட்டாரு, அப்படிதானே? ஒண்ணுமே பண்ணல அவன். தேவையில்லாம 2 பேர் சேர்ந்து இப்படி தோப்பு காரணம் போடுறாங்க. கால்லாம் வலிக்க போகுது, வந்த உடனே கை கால்லாம் அமுக்கி விடணும். தூக்கி போட்டு மிதிப்பேன். சும்மா இருண்டி அம்மா. அதெல்லாம் சும்மாமா, மாதவன் தாம்மா 1-2 எடுத்து வாயில போட சொன்னா, அதாம்மா போட்டோம், மத்தபடி வேற ஒண்ணு அதெல்லாம் விடுங்கம்மா. உங்க எல்லாத்தையும் இப்படி ஒற்றுமையா பாக்குறதுக்கு அம்மா ரொம்ப
கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் யாரெல்லாம் இப்படி ஒற்றுமையாக இருக்காங்கன்னு கேட்டால் யாரை சொல்கிறதுன்னு தெரில. எப்போதுமே உங்களுக்குள்ள இந்த ஒற்றுமை இருக்கணும். அம்மா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அம்மா என்னம்மா இப்பெல்லாம் பேசுறீங்க? எங்க ஒற்றுமைக்கு என்னமா குறைச்சலு? அதெல்லாம் நாங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருப்போம். எத்தனை நாள் அப்படி டிமிக்கி கொடுத்துருப்பீங்க? இன்னைக்கு மொத்தமா சேர்ந்து அனுபவிங்கடி. எல்லா நாளும் சமையல் வேலை என்கிட்டயே கட்டி விட்டுறது. காரணம் நான் நல்லா சமைக்கிறதுனால. இன்னைக்கு ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு வேலை. அக்கா நான் மாசமா இருக்கேன்க்கா. மாசமா இருந்தா நான் தான் மாசமா இருக்கும்போது வேலை பார்த்தேன். பிச்சறேன். எல்லாரும் வேலை பாருங்கடி. இந்த உட்கார்ந்திருக்கா பாரு. உமனா மூஞ்சி. நீ இந்த வேலை பார்க்கற. பாருடி. நான் பாக்குறேன்க்கா. நான் எப்ப பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். அதெல்லாம் நான் பாப்பேன். அத்தை என்கிட்ட தான் பொறுப்பா பிடிச்சிட்டு போயிருக்காங்க. டா சாணி மாதிரி உட்கார்ந்திருக்க பார்த்தா இவ்வளவு நம்பவே கூடாது. எதுக்கு அப்படி பாக்குற? இல்லக்கா நீங்க சாம்பார் வச்சா தான் நல்லா இருக்கும். நான் வச்சா அது பாயசம் மாதிரி ஆயிடுக்கா. அப்புறம் என் புருஷன் வாங்கி வாங்கி ஊத்தி ஊத்தி குடிப்பான். கருமம். இப்ப துப்புட பாத்தியா? இப்படித்தான் துப்பணும் சரியா? அண்ணன் உனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்கல. இன்னும் துப்புற பழக்கத்துக்கு நீ ஒழுங்கா வரல. அது என்னமோ தெரியலடா, காரு துப்புறது மட்டும் ஒழுங்கா வர மாட்டேங்குதுடா. நீ எனக்கு சொல்லி கொடுத்தா கத்துக்கிறேன். என்ன அண்ணன் எப்படி துப்புறணும் அதை பார்த்துதான் நீ கத்துக்கணும். என்ன அண்ணன் என்ன பண்ணாலும் அப்படியே நீ பண்ணணும். டேய் சரணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சுடா. அப்படி குளிக்கலாமா? சி போடா, அதெல்லாம் என்னால முடியாதுடா. நான் எப்போதும் சந்தியா கூட தான்டா அந்த மாதிரிலாம். செவனியோட ஒண்ணு வைப்ப, அதெல்லாம் முடியாது. நம்ம 2 பேரும் நீ குளிக்கலாம். டே ப்ளீஸ்டா. ஆனா சத்தியம் பண்ணணும், என் பொண்ணாட்டிட்டு சொல்லக்கூடாது. நானும் பொண்ணாட்டி சொல்ல மாட்டேன். ஆமா, இது என்ன இந்தியா பாகிஸ்தான் போற போய் சொல்றதுக்கு? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம். டே ஆனா வெக்கமா இருக்கேடா. டேய் என்னடா சரணு, எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம பிள்ளை குளிச்ச? சின்ன பிள்ளைல நம்ம 2 பேரும் எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்குள்ளே ரெண்டா கிடப்போம். சை கர்மோ. சி நீயாக்கும் மூஞ்ச பாரு. நீ சை கர்மோங்கிறியா? நான் 2 பேரும் பாத்ரூம்ல குளிக்கிறத பார்த்துட்டு அழுதுட்டே போய் நீ அம்மாட்ட சொன்னல, அம்மா 2 பேரும் குளிக்கிறதுக்கு நீ சேர்த்துக்க மாட்டேன். எச்சக்கல ஆயே, நாங்க 2 பேரும் குளிச்சுட்டு இருக்கும்போது நீ உள்ள வருவே தெரியுமா? எங்க 2 பேரும் பிரிச்சு விடுறதுக்கு. டே நாங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தா பிரிச்சு விடுறதுக்கு நீ தாண்டா வருவ. சி கர்மோ, நான் என்ன எச்சக்கலடாயா? நீங்க 2 பேரும் குளிச்சுட்டு இருப்போம், உங்களுக்கு பிரிச்சு விட்டு நம்ம உள்ள போய் பேட் போய் கோடு மாதிரி விழுந்து படுத்து கிடக்க அடிச்சு வச்சுக்க. நானும் மாதிரி பண்ண மாட்டேன் சரியா? உடனே மேல அல்ல ஒன்னும் பரவாம பிடிச்ச நாயெல்லாம் கிடையாது. ஏனங்களே அணிஞ்சிட்டீங்க அப்படிங்களா? டே அண்ணப்பையா, டே நானும் உங்க கூட குளிக்க வரட்டுமா? இப்பதான் பெரிய விராட்ட பேசுனேன். டே 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 ப்ளீஸ்டா, இந்த பாத்ரூம்ல அன்னிங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் போயிட்டு வராங்கடா. குளிக்கிறதுக்கு இடம் இல்லடா. நம்ம 3 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? சி உன்னையெல்லாம் சேர்த்துக்க முடியாது. டே 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 ப்ளீஸ்டா. காலையில பாத்ரூம் போனியா? நீ தொண்டை மேல அவனுக்கு கிடையாதுன்னா எனக்கு நான் புடி வச்சு அடிச்சிருக்காங்களா? நாளா போயிட்டு வந்துட்டேன். டே இப்ப தண்டா ஞாபகம் வருது. இல்ல நான் சொல்ல விரும்பல. சரி இங்க பாரு, நம்ம இந்த மாதிரி குளிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேவா? நம்ம 3 பேர் மட்டும் குளிச்சுட்டு வந்துடலாம். சரி எனக்கு ஏஞ்சிட்டு இந்த வாட்டி உன்னை மன்னிக்கிறேன். சரி நீ எனக்கு சோப்பு போட்டு விடு, அவன் உனக்கு சோப்பு போட்டு விடுவான். நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு சோப்பு போடுவோம். அவ கல்யாணம் வந்ததுல அடுப்படிக்கல வந்து நீங்க பாத்தீங்களா? நீங்க பெரிய ஓவியம். நீங்க நல்லா சமைச்சிருவீங்களோ? ஆனா அனிதா நல்லா சமைப்பான்னு கேள்விப்பட்டேன். எப்படி அனிதா? அவ அப்படிதான். சரி சரி அக்கா அப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அத்தை சொல்லிலாம் கேட்கல, நானா தான் கேக்குறேன். என்ன நேத்து ஒன்னும் யாருக்கு எதுவும் நடக்கலையே? அக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சும்மா தாக்கா பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள எல்லாரும் மாட்டிக்கிட்டாச்சு. அத்தை சொல்லிதான் விட்டாங்க, அம்மாவும் சொல்லிட்டாங்க ஆடி மாசத்துல அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு. சோ நாங்க அப்படி இல்லக்கா. அக்கா எனக்கு ஒரு டவுட், ஏன் ஆடி மாசத்துல அப்படி இருக்க கூடாது? நீ கேக்குறியா அத? ப்ளீஸ்க்கா சொல்லுங்க. ஆடி மாசம் முழுவதும் சாமிக்கு, அதாவது சாமி கும்பிடுற மாசம். அந்த மாதத்துல விரதம் சாமி கும்பிடுறது அப்படிமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஆடி மாசத்துல லைஃப் ஸ்டார்ட் பண்ணா சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கும். அப்படி பிறந்தா அந்த வெயிலோட தாக்கம் தாங்காம ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக தான். அக்கா அது எப்படி அக்யூரேட்டா சொல்றீங்க? ஆடி மாசத்துல சேர்ந்தா சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கும்னு. சப்போஸ் நீங்க குழந்தை பெத்தவங்க உங்களுக்கு தெரியும். சப்போஸ் அப்படி இப்படி இல்ல அப்படினா அடியே உனக்கு எப்படி கேள்வி வருது? அத மாசமா ஏமாந்துக்கலாம் அவங்க கேக்கல. அக்கா அப்படி இல்லக்கா, 1 இயரா பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்லக்கா. அதான்டி
மாதிரி. சி போங்கக்கா, அதெல்லாம் முடியாது. வெக்கமா இருக்கு. கேட்டுக்கோ, அவளுக்கே வெக்கமா இருந்தா அவ மாசமா தான் இருக்கா. நான் பிள்ளை பெத்தவ, எனக்கு எப்படி இருக்கும்? இவங்க அப்படிதான் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. சரி அக்கா, நம்ம பழைய வீட்டில் இருக்கும்போது கூட எந்த அளவுக்கு சந்தோஷமா இல்லைல்ல? நம்ம தான் ஏழையா இருக்குமே தவிர நம்மளோட அந்த பாசம் இதெல்லாம் அப்படியே இருக்கு தானே? ஆமாக்கா, கொஞ்சம் கூட குறையிலல்ல. வாழ்க்கைங்கிறது நம்ம வச்சிருக்க பணம் காசுலையோ இல்லை ஆடம்பரத்திலேயோ கிடையாது. நல்ல மனசுல தான் இருக்கு. எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்றாங்களே, அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம எப்படி மனசுல எண்ணம் வச்சிருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க. என்ன, நல்ல எண்ணம் வச்சிருந்தோன்னா நல்ல வாழ்க்கை அமையும். அதே மாதிரி தான் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம தனியாலாம் இருக்கோம். ஆனா எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் நம்ம பெருசா நினைக்கிற சொத்து என்ன? அண்ணன் தம்பிங்க ஒற்றுமை. அவங்களாம் அப்படி இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டிலலாம் 2 மருமக இருந்தாலே அடிச்சு மலை கட்டுவாங்க. ஆனா நம்மளாம் அப்படியா? நம்மளோட பலமே நம்ம ஒற்றுமையா இருக்கிறது மட்டும்தான். இப்பேன்னு கிடையாதுக்கா, எப்போதுமே நம்ம இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும். கண்டிப்பா உங்க பொண்ணு என் வயிற்றை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள என்ன, வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா நான் அந்த வீட்டில் தான் காலடி எடுத்து வைப்பேன். நீங்கள் வேணா பாருங்களேன். அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் யாரும் அப்படி நினைக்க மாட்டீங்க, இருந்தாலும் எனக்கு என்னமோ விஜய் அப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு தோணுது. நானும் ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் யாராவது விஜய் தப்பாக நினைக்கிறீங்களா? ஐயோ அக்கா, என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? சத்தியமா இல்லைக்கா, அவ ஒரு கேடு கட்டவன். அவளை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்ன, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல அவளுக்கு விட்ட சவால் தெரியுமா, அது வேற லெவலில் இருந்துச்சுக்கா. ஒருவேளை மாமாவே அப்படி பண்ணியிருந்தாலும் நாங்கள் தப்பாக நினைக்க மாட்டோம்க்கா. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தவங்க சில காரணத்தினால மாறிடுவாங்க. ஆனால் மாமா ஏதோ குடிபோதையில் தானே அப்படி பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது கூட இருக்கும். அதெல்லாம் விடுங்கக்கா. ஆடம்பரம் என்னக்கா ஆடம்பரம், இன்னைக்கு வர நாளைக்கு போகும்க்கா. ஆனால் நம்ம ஒற்றுமை அப்படி இல்லைல்லக்கா. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா நம்ம குடும்பத்தை பிரிச்சுட்டோன்னு. ஆனால் உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? நம்ம தான் ஒற்றுமையாக இருக்கிறது. என்ன, நம்ம ஒற்றுமையை பிரிஞ்சாதான் நம்ம குடும்பமே பிரிஞ்சதுக்கு அர்த்தம். மொத்தமாக நம்ம தோத்து போய் நிற்கிறேன்னு அர்த்தம். நம்ம இன்னும் வெற்றி அடைஞ்சிட்டே தான் இருப்போம். கவலைப்படாதீங்க. எனக்கு கூட பிறந்த தங்கச்சிங்களன்னு எவ்வளவோ நாள் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ உனக்கு உன் தங்கச்சியை சேர்த்து 5 தங்கச்சிங்க, ஆசுவையும் சேர்த்து. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டி, உனக்கு 3 மாசம் கிட்ட ஆக போதில்ல? நீ ஸ்கேன் எடுக்கலையே பாப்பாவை? அம்மா ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்ம் பண்ணியா? கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டேன்க்கா, எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் என்ன ஸ்கேன் எடுக்கல. ஃபஸ்ட்டு ஸ்கேன் சரண் கூட தான் போய் எடுக்கணும்னு டாக்டர்கிட்ட இருந்து ரிப்போர்ட் கூட வாங்காமல் இருக்கேன். நாளைக்கு தான் டேட் வருது. நாளைக்கு நானும் சரணும் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு வரலான் இருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்கேனு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? நான் அதை உணர்ந்திருக்கேன் கனியை வயிற்றில் வச்சுருக்கும் போது. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஸ்கேன் எடுக்க போகும்போதெல்லாம் விஜய் உள்ளே வரல. எனக்கும் அந்த ஸ்கேன் எடுக்கிற அந்த டைம் வரைக்கும் ஒரு மாதிரி மயக்க மருந்து மாதிரி கொடுத்துருவாங்க. என்னன்னு கேட்டால் அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு தடவை கூட ஹார்ட் பீட் கேட்டதே இல்லை தெரியுமா? என்னக்கா சொல்கிறீங்க? விஜய் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஒரு டைம் கூட ஹார்ட் பீட் கேட்டதே இல்லை. டாக்டர் உள்ள விடலைன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவார். அதுக்காகவே ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஆனால் என்ன பண்ண, நமக்கு பொண்ணு தான் கொடுத்து வச்சிருக்கு. அப்படி என்ன ஹாஸ்பிட்டல் உங்களை உள்ளே விடாத அளவுக்கு? அது ஒரு ஹாஸ்பிட்டல், அதை விட அது முடிஞ்சு போச்சு. நீ அதை பற்றி எதுக்கு பேசிட்டு? சரி ஹெல்த்தியாக சாப்பிடணும் என்ன, சரி சமைக்கலாம். சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். துணிலாம் இருக்குது, துவைச்சு போடலாம். நான் போய் துணி துவைக்கிறேன். ஐயோ அம்மா வேணாமா, நீ உன்னை துணி துவைக்க சொன்னாலும் எல்லா துணி கிழிச்செறிஞ்சிட்டு வருவேன். வேணாமே வேணாம், எல்லாரும் சேர்ந்து எல்லா வேலையை பார்க்கலாம். முதல்ல சமைக்கல முடிச்சிடலாம், ஏன்னா எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்கல்ல. சரிங்கக்கா. ஆனால் இந்த எளிமையான வாழ்க்கை தான் ரொம்பவே அழகா இருக்குல்ல. அனிதா, அனிதா போமா, உன் கூப்பிடுறாரு. வரேங்க. ஓய், போனமா பேசணுமா வந்தமான்னு இருக்கணும். என்ன மத்த ஏதாவது பண்ண அத்தைக்கிட்ட சொல்லி தர வேண்டி. அக்கா நீங்க வேற, அதுக்கெல்லாம் அந்த ஆள் சரிப்பட்டு வர மாட்டாரு. இருங்க, எதையாவது மறந்து வச்சுட்டு அனிதா கூப்பிட்டு இருப்பாரு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். மாமா சொன்னாரே காட்டுல கடியில. ஐயோ சரியான சரிப்படி. போங்கக்கா, ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. சரிம்மா, பார்த்து கிண்டல் பண்றோம். போ சரிடி சமைக்கலாமா? ஏங்கக்கா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். அப்படியே ரெஸ்ட் ரூம் போறேன், ரெஸ்ட் ரூம்லயே உட்கார்ந்து கோடி. அவ்வளவுதான், இனி இவ்வளவு எதிர்பார்க்க கூடாது. சரி விடுங்க, அவங்க இல்லைன்னா என்ன, நான் காய்கறிலாம் வெட்டி தரேன். என்னென்ன வெட்டி தரணுமோ சொல்லுங்க, நான் வெட்டி தரேன். நான் பண்றேன். ஏமா தாயே வேணாம், நானே பாக்குறேன். அப்புறம் உன் புருஷன் உன் கண்ணுல வெங்காயம் வெட்டி கண்ணுல கண்ணீர் வந்துச்சுன்னா உடனே சண்டைக்கு வந்துருவாரு. போ. அவன் கிடக்குறான், அவன் குளிச்சிட்டு இருக்கான் பாத்ரூம்ல, இப்போதைக்கு வரவே மாட்டான். அப்ப சரி. அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேன். ஏ சந்தியா, முதல் பிரெக்னன்சிய சரண்கிட்ட சொன்னியா? இல்லக்கா சொல்லலை, அப்படியே தான் மறைச்சி வச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்ல, எதுக்கு சொல்லிக்கிட்டேன்? அது எப்போதுமே சொல்லிடாத, என்ன அவரால் தாங்கிக்க முடியாது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு உன் மாமா கிட்ட சொல்லும் போது சந்தோஷம் பட்டாரு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சரண் அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது.
ஸோ பேபி எவ்வளோ முக்கியம்னு ஐ மீன் உன் புருஷனுக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண. நான் பார்த்துக்கிறேன்க்கா, நான் சொல்ல மாட்டேன் என்ன. சரிக்கா, ம் பார்க்கலாமா? ம். என்னங்க ஏண்டி இவ்வளவு நேரண்டி உன்னை கூப்பிடுறது? யோ, வேலை பார்த்துட்டு இருந்த உடனே வெட்டியா வரேன். அப்படி வாயில போட்டேன் வை, வாய பாரு. அந்த கிறுக்கச்சி மெயில் அனுப்பியிருக்கா. யாரு? அவதான் அந்த பிரதிபா. இப்பதான் எல்லாமே அவ கைக்கு போயிடுச்சுல. அவ மெயில் அனுப்பியிருக்கான். என்ன மெயில்? அந்த காலேஜில் தானே லட்சரா ஒர்க் பண்ற. நாளைக்கு நீ அங்க ஒர்க் வரலைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேங்கிறான். இவ்வளோதானே, போனால் போயிட்டு போகுது. நீங்கள் இருக்கிறதுனால தான் அங்கே முதல்ல நான் வேலைக்கே வந்தேன். என்ன, இன்னொருத்தி அங்கே இருந்து நாங்கள் வேலை பார்க்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுங்க. ஏய் பைத்தியம் மாதிரி பண்ணாத. இப்போ நம்ம குடும்பம் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஒர்க் பண்ணணும். நானும் ஒரு காலேஜுக்கு ஒர்க் போக தான் போகிறேன். சரியா? நீ நாளைக்கே ஒர்க் கிளம்பு. என்னால் முடியாது. நான் எப்படி போகிறது? அதெல்லாம் முடியாது. அது உங்களோட காலேஜாக இருக்க கண்டு தான் நான் அங்கே வந்தேன், எல்லாம் பண்ணேன். இன்னைக்கு அவள் கைக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் போய் என்னங்க பண்ண போகிறேன்? லூஸ் மாதிரி பண்ணாத அனிதா. முதல்ல நம்ம இழந்திருக்கிறது நம்ம சொத்து தான். ஏன்னா அது திருட்டுத்தனமாக நம்ம கையை விட்டு போச்சா இல்லை நேர்மையான முறையில் நம்ம கைவிட்டு போச்சா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம ஃபேமிலி இருக்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். சொல்லப்போனால் இது அவளுக்கு கெட்ட நேரம், நம்மளுக்கு நல்ல நேரம். அதனால இதை கைவிட்டாம நம்ம கையில் பிடிச்சி வச்சுக்கணும்னு சொல்கிறேன். நீங்க என்ன லூசாங்க? எவ்வளோ ஒருத்தி வச்சிருக்க காலேஜுக்கு நான் எப்படி போய் ஒர்க் பண்ண முடியும்? அது நம்ம காலேஜ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ அவ அந்த காலேஜில் இருந்துக்கிட்டு இது பண்ணுறது, என்ன அதிகாரம் பண்ணுறது, இது பிடிக்கல எனக்கு. மகேஷ் வந்து கண்டிப்பாக போக மாட்டாரு. உனக்கு தெரியுமா அவன் போக மாட்டானே? அவனை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியுமா? வாய் பேசாத, சொல்றதை மட்டும் கேளு. என்ன மகேஷ் கிட்ட கலந்து பேசிட்டு இதை பற்றி ஒரு முடிவு எடுப்போம். கண்டிப்பாக மகேஷ் போக மாட்டேன்னு தான் சொல்ல போறாரு. என்ன, நான் வேற எந்த காலேஜுக்கு வேணாலும் ஒர்க் போகிறேன். என்கிட்ட படிப்பு இருக்குது, திறமை இருக்குது. ஆனால் என்னால் அந்த காலேஜுக்கு போக முடியாது. நீங்கள் வந்தால் மட்டும்தான், நீங்கள் காலேஜை கரஸ்பாண்டா இருந்தால் மட்டும்தான் என்னால் வேலை பார்க்க முடியும். போற முறை என்னையவே எதிர்பார்த்துட்டு இருப்பியா? போகிற இடம் ஃபுல்லாக உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு இல்லை. நம்ம காலேஜாக இருந்த ஒருத்தி இப்போ அவள் வச்சு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அவள் சொல்கிறத நான் கேட்கணுங்கிற மாதிரி நான் எதுக்கு அந்த காலேஜில் வேலை பார்க்கணும்? என்னால் முடியாது. லூசு மாதிரி பிஹேவ் பண்ணாத. நான் மகேஷ் கிட்ட பேசிட்டு கலந்து பேசிட்டு சொல்றேன். அவ தெளிவா ஸ்கெட்ச் போட்டு பிளான் போடுவா. நீ அதில் நான் கோலம் போட்டு வர போறியா? நான் சொல்றது கேளு. இப்போ என்ன சொல்கிறீங்க? நம்ம ஃபேமிலி இருக்கிற கண்டிஷனுக்கு கண்டிப்பா வீட்டு வாடகை இது எல்லாம் கொடுக்கணும்னா எல்லாருமே வேலைக்கு போனாதான் உண்டு. ரெண்டாவது நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. என்ன 3 வேளை சாப்பிடணும் அப்படின்னாலும் நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். இதில் அவ சுயநலத்துக்காக யோசிச்சா நம்மளும் நம்ம சுயநலத்துக்காக யோசிச்சுதான் ஆகணும். எப்படி இருந்தாலும் அவ தானே சம்பளம் தர போறா. அவகிட்ட கையிட்டு சம்பளம் வாங்குறது நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். சொன்னா புரிஞ்சுக்கோ. முடியாதுன்னு சொன்னா கேட்கவா போறீங்க? உங்களுக்காக பண்றேன். ஏய் ஏய் சொல்லுங்க. ஆறுடி ஆதி கேக்குது, சொல்லுங்க. பார்க்க போறியா என்ன? அவ்வளோ சரிச்சுக்கிட்டு எனக்காக ஒன்றும் பண்ண வேணாம். உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. யோ, நீ என்ன லூஸ் மாதிரி நடிக்கிறியா? நீ தானடி விருப்பம் இல்லைன்னா? ஆமா, ஸ்டில் விருப்பம் இல்லதான். ஆனால் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக நான் கண்டிப்பாக உழைப்பேன். என்ன, நீங்கள் மட்டும் கஷ்டப்பட்டா அது எப்படி நியாயம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போகிறேன். ரொம்ப தான். என்ன அதிகமாக்கிடலாமா? டேடி கருமையா தள்ளு. அக்கா சொல்லி தான் விட்டாங்க, பேசுறது தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. தள்ளுங்க. அவங்க கிடக்குறாங்க. ரொம்ப பண்ணாதண்ணா, பாரு. என்னை விடு, நான் போகணும். எங்க போவ நீ? இப்பெல்லாம் கோச்சுக்காதண்ணா. நான் வேணும்னா பண்ண, ரொம்ப தான் பண்றேன். நேற்று நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ அலைய விட்ட, மூடிட்டு போ. டேய், அத்தை அப்படி சொன்னதுனால தானடா நான் வேணும்னா பண்ண. இப்போ கூட நான் என்னமோ போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் பாரு. என்னை பாடுறா. என்னை பார்த்தீங்கன்னா உன் கோவெல்லாம் காணாம போயிடும். அதெல்லாம் பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்னா அப்படியே இடுப்புல கை வச்சிருக்க. பார்க்க முடியாது, நான் இடுப்பில் கை வைப்பேன். டேய் ப்ளீஸ்டா. டேய் மாமா. என்னது? என்னை பாரு சொல்றேன். அதெல்லாம் முடியாது, சொல்லு. ஏஜி, ரொம்ப பண்ணாதண்ணா, பாரு. பெரியவங்க ஏதாவது சொன்னா அது நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஒரு மாசம் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? இங்க பாரு, நீ முன்னையே ஆசை காமிக்காம இருந்திருந்தா நான் பாட்டில் இருந்திருப்பேன்.
தேவையில்லாம ஆசை காமிச்சு நீ இப்பெல்லாம் பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒன்னும் என்கிட்ட பேசாத இல்லையா? போ. சி ரொம்ப பண்ணாதேண்ணா. நான் உங்ககிட்ட இப்போ வேற விஷயம் பேச வந்தேன். நாளைக்கு வேலைக்கு போலான்னு இருக்கேன். இன்னும் எம்டி ஃபோன் பண்ணிட்டானா? ஏ அவன் ஒன்றும் ஃபோன் பண்ணல. இவ்வளோ நாள் வீட்டிலே இருக்கிறது நல்ல வேலை. வேலையினால் ரிசைனே பண்ண முடியாது. இப்போ நம்ம இருக்க குடும்ப சூழ்நிலைக்கு கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும். அதனால நாளைக்கு வேலைக்கு போலான்னு இருக்கேன். மெயில் அனுப்பிட்டேன். இன்னைக்கு கேட்காம எதுக்கு அனுப்புன? என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ற? நான் நாளைக்கு போக தான் போறேன். இன்னைக்கு கேட்காம நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? நீ என்ன சொல்ல போற? நான் வேலைக்கு போனா ஓகே தான் சொல்லுவ. அப்புறம் என்ன? நீயும் வேலை கிளம்பு. இவ்வளோ நாள் வீட்டிலே இருக்கிறது. ஏன் குடும்பத்து மேல அவ்வளோ அக்கறையோ? அக்கறைன்னு சொல்றதை விட இது ஒரு விதமான பாசம். இது வரைக்கும் நம்ம குடும்பம் எப்படி ஒரு நிலைமையில இருந்துச்சு. நான் என் குடும்பத்துக்காக சம்பாரிச்சு கொடுக்கணும்னு நினைச்சது ஒரு பக்கெட்டு சுயநலமான ஒண்ணுதான். ஆனா இப்போ நம்ம குடும்பத்துக்காக நான் சம்பாரிச்சு கொடுக்கணுங்கிறது என்னோட குறிக்கோளாவே இருக்கு. உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு பேசுற. நம்ம குடும்பம் உன்னோட பாதி நான் தானே. ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒரு பையன் கல்யாணம் பண்றான் அப்படின்னா அவனை லவ் பண்றதை தாண்டி அந்த குடும்பத்தை லவ் பண்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவான். அந்த வகையில நாங்க 5 பேருமே கொடுத்து வச்சவங்க தான் நினைக்கிறேன். பத்தியா எந்த வீட்லயே நடக்குமோ ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்றதெல்லாம். அதான் இந்த வீட்ல நடந்துச்சு. தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ் தூக்கி குப்பையில போடு. இனிமே அப்படி சொல்லக்கூடாது. இது நம்ம ஃபேமிலி. ஓகே? நம்ம இப்படி ஒரு நிலைமையில இருக்கோம். நீ ஒன்றும் கவலைப்படாத. சீக்கிரமாவே இந்த நிலைமை மாறிடும். கண்டிப்பா சந்தியா குழந்தை பிறந்து சந்தியா அந்த வீட்டுக்கு தான் முதலடி எடுத்து வைப்பா. அதாவது நம்மளோட முதல் பையனும் பொண்ணும் அந்த வீட்டுக்குள்ள தான் காலடி எடுத்து வைக்க போறாங்கன்னு அர்த்தம். நம்மளோட முதல் குழந்தை சந்தியாவோட குழந்தை தான். அதுக்கப்புறம் தான் நம்மளோட குழந்தை. ஓகேவா கோமா? ஏய் தோஸ், நான் எதுக்கு அப்படி நினைக்க போறேன்? எனக்கும் சரணோட குழந்தை தான் முதல் குழந்தை. அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தை. என் ஆசைக்காக நீ இவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணதே போதுண்டா புருஷா. இந்த மாதிரி புருஷன் எல்லா பொண்ணும் கிடைச்சிட்டா அவங்க எவ்வளோ லக்கி தெரியுமா? ஐயடா. சரி அப்புறம் ஐ லவ் யூ. லவ் யூ டு. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன். எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன். மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன். பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன். இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன். அட மாமா, என்ன பண்ற செல்லக்குட்டி? பார்த்தா தெரியலையே மாமா. அது இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். ஏன் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சுத்தி பார்த்ததே இல்லையோ? இல்ல இப்பெல்லாம் இயற்கையை ரொம்ப ரசிக்கிறேன்டா மாமா. நல்லா இருக்கு. அப்படியா? சரி, ரசிச்சது போதும். கொஞ்சம் பக்கத்துல வாயேன். எதுக்குடா மாமா? வா சொல்றேன். நீ வா. என்ன இந்தா. இது? என்னது இது? பச்சை கலர் ஆப்பிள் ஜூஸ். பச்சை கலர் ஆப்பிள் ஜூஸா? நான் பச்சை கலர் ஆப்பிள் ஜூஸ் இப்பெல்லாம் குடிச்சதே இல்லையே. இன்னில இருந்து உனக்கு புதுசா கொடுக்க போறோம். வாங்கி குடி. அப்படி கண்ணு மூடிட்டு குடிச்சிரு. இங்க பாரு, இது என்னன்னு எனக்கு தெரியும். மொறையாரி எடுத்துட்டு போறீங்களா? புட்டிங்க மூஞ்சில ஊத்திடுவேன். இந்த வேலையில இங்க ஆகாது. டேய் வேணாம். இங்க பாரு, இது என்ன நல்லாவே எனக்கு தெரியும். என்ன ஏன்னா நான் கிட்டத்தட்ட 18 வருஷமா இதை நான் அனுபவிச்சிருக்கேன். எடுத்துட்டு போ. அப்படியா? சரி, இன்னொரு 10 மாசம் அனுபவி. ஒன்னும் பிரச்சனை இல்ல. டே ப்ளீஸ் டா, எடுத்துட்டு போடா. அம்மா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டே வேணாம். குழந்தை மாதிரி பண்ண வைக்காதடா. சரி நீ எடுத்துட்டு போடா. இந்த வேலையில என்கிட்ட ஆகாது. நீ இந்த மாதிரிலாம் அடம்பிடி பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா நீயே வாங்கி குடி. இல்லையா அப்புறம் சங்கில வச்சு ஊத்துற மாதிரி ஊத்துவேன். இந்த அருகம்புல் ஜூஸை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. 18 வருஷம் ஐயா அப்பதான் இதை போட்டு போட்டு கொடுத்து நீ என்ன சாப்பிடுச்சு தெரியுமா? ஐயோ கடவுளே, இப்பதான் கொஞ்சம் விடுதலையா இருக்குன்னு நினைச்சேன். மறுபடியும் கொண்டு வராண்டே. இதெல்லாம் பிரெக்னன்சி டைம்ல குடிக்கணும்னு உனக்கு எவன்டா சொன்னது? யாரும் சொல்லல. என்ன பாரு. வேணாம் வேணாம். சரண் கடிச்சு வச்சிருவ. சரண் எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போ. அம்மாவை கூப்பிடுவா. யார வேணாலும் கூப்பிடு. நான் இதை மட்டும் குடிக்க மாட்டேன். வாய் தர. முடியாது முடியாது முடியாது. கொஞ்சோன்னு என் செல்லம் இல்ல. கொஞ்சோன்னு ப்ளீஸ். கொஞ்சோணுமா கொஞ்சோன்னு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா.
தலை வலிக்குதே. சரண் வாந்தி வர மாதிரி இருக்கு சரண், எடுத்துட்டு போ. பரவாயில்ல குடி. சமடி வச்சுக்கலாமா? நீ ஒரு வாய் நான் ஒரு வாய். நீ எச்சி வத்து குடிச்சினா அது கசப்பே எனக்கு தெரியாது, இனிப்பா இருக்கும். நீ கூட அடிக்கடி சொல்லுவேல நான் எச்சி வச்சு குடிச்சா நான் எச்சி வச்சதை நீ குடிச்சா உனக்கு இனிப்பா இருக்கணும். அதே மாதிரி ப்ளீஸ். அந்த வேலையில இங்கே ஆகாது. குடி குடி குடி. டேய் நீ கொஞ்சம் குடுறா, நீ கொஞ்சம் குடிச்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் குடிப்பேன்டா ப்ளீஸ்டா. டேய் சரண் ப்ளீஸ் சரண், இப்படி பண்ணாதடா. டேய் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லடா, ஏன்டா படுத்துறீங்க? ஒரே எனக்கு பிடிக்காததா கொண்டது நீட்டு சாப்பிட சொல்றீங்க. ப்ளீஸ்டா. செல்லம் இல்ல, பட்டு குட்டியில பாப்பா ஹெல்த்தியா இருக்கணுமா இல்லையா? கொஞ்சோண்டு ப்ளீஸ். யாரையும் கூட்டிட்டு வரல, நான் மட்டும்தான். கொஞ்சோண்டு என் தங்க கட்டியில. கொஞ்சோண்டு தான் குடிப்பேன், அடுத்து நீ கொஞ்சம் குடிக்கணும். சரி நீ குடி முதல்ல. அவ்வளவுதான். குடி 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 குடி. ஐயோ கசக்குது. இன்னும் கொஞ்சோண்டு. போடுடா, ரொம்ப கசக்குதுடா. அப்புறமா குடிச்சுக்கிறேன். வரும்போது சீனி எடுத்து வந்துருக்க வேண்டியதானே? அம்மா சீனி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. கொஞ்சோண்டு தானே. ஓ கருமம். கசக்குது. சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாத என்ன? இப்படித்தான் எல்லாத்தையும் சத்தான பொருளா சாப்பிடணும். நம்ம பாப்பா நமக்கு ஹெல்த்தியா வேணும்னா நம்ம தான் நம்ம உடம்பு பாத்துக்கணும். மூஞ்சி, நீ ஒரு வாய் குடியா. உனக்கு தான் யாருங்களா பலமா இருக்கு. என் பொண்டாட்டி என்ன கேர் பண்ணாம வேற யார் கேர் பண்ணுவா? இது வேற ட்ரைலர் தான், இன்னும் போக போக நிறைய இருக்கு. நீ இப்பெல்லாம் கேர் பண்றது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? சொல்லப்போனா நான் பிரெக்னன்சி ரிவீல் பண்ற வரைக்கும் முன்னாடி கூட நான் இதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். எனக்கு தெரியும் நீ இப்பெல்லாம் பண்ணுவேன்னு. ஆனா நான் எதிர்பார்க்கறதையும் சேர்த்து பண்றேன். ஐ லவ் யூடா மாமா. உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேனோ அந்த அளவுக்கு நம்ம பாப்பாவையும் நான் லவ் பண்றேன். அப்போ பாப்பா வந்ததுக்கு அப்புறம் சந்தியா மேல அன்பு குறைஞ்சிரும், அப்படித்தானே? லூசு, அப்படியே சொன்ன. அதுக்கப்புறமும் லவ் இருக்குண்டி. ஆனா இப்போ பாப்பாவை வெளியே கொண்டு வர வரைக்கும் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்ல, அதனாலதான் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கிறேன். ஏசரன் ஓகே, கேரிங் எல்லாம் ஓகே தான். ஆனா இப்படியே ஒர்க் போகாம இருந்தா நம்ம ஆஃபீஸ் நம்மளை விட்டு போயிடுச்சு. நீ ஒரு டென்டர் எடுத்தல்ல. அதை விடு சந்தியா, அது எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கேன்னா நம்ம பாப்பாவால மட்டும்தான். விடு. ரொம்ப கஷ்டமா இருக்குடா சரண். நீ வேணா பாரு, அந்த டென்டர்ல நீ ஜெயிக்கிற மாதிரி உனக்கு ஏதாவது நடக்கும். நீ வேணா பாரு. ஆஃபீஸே நம்ம கிட்ட இல்லாத போது அப்ப என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்கும். நீ அமைதியை பொறுத்திருந்து பாரு. என்ன? அது எப்ப நடக்கும்போது பார்க்கலாம். நானும் வேலையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ நாளைக்கே உன்னோட ரெஸ்யூம் எல்லாம் எடுத்துட்டு நீ வேலைக்கு போ. எங்காவது இன்டர்வியூ போ, கண்டிப்பா கிடைக்கும். என்ன நானும் வரட்டுமா? கொன்னே போட்டுருவேன். பாப்பா வெளியே வர வரைக்கும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், புரியுதா? ரொம்ப தான். உன் மேல எனக்கு இல்லாம வேலை இருக்குடி என் செல்ல பொண்டாட்டி. பாக்குறேன். பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சமுத்திரம் ஃபேன்ஸ் நிறைய பேர் பிஎம்டி பார்ப்பீங்க. பிஎம்டி பார்க்குற ஃபேன்ஸ் சமுத்திரம் பார்ப்பீங்க. சிலர் இது பிடிக்காதவங்க இருப்பீங்க, அதே மாதிரி அது பிடிக்காதவங்க இருப்பீங்க. எல்லாருக்கும் பொதுவாக நான் சொல்கிறேன். அதாவது வந்து நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு வெகுமதி கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். அந்த விதத்தில் மதுரை ஸ்லாங்கில் முத்துனக்கே முன்னிலை ஸ்டோரி அது நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருந்தேன். கதை அவ்வளோ இதாக வச்சு நான் கொண்டு போனேன். அடுத்து எனக்கு சம் ப்ராப்ளம்னால யூடியூப் சேனல்ஸ்னால சம் ப்ராப்ளம்னால நான் அடுத்த கொண்டு வந்த ஸ்டோரியை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு போட பிடிக்கல, ஸோ நான் ஸ்டாப் பண்ணேன். இப்போ மூணாவதாக கொண்டு வந்திருக்கேன் இந்த பிஎம்டி, பெண்ணின் மனதை தொட்டு. இந்த கதை நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன். கதை நான் நினச்சா 1 நிமிஷம் ஆகாது கதையை முடிக்கிறதுக்கு. ஆனால் நான் முடிக்க மாட்டேன். பிகாஸ் ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன்னு. லூஸ் மாதிரி கதையை நான் எடுக்க விரும்பலை. முன்ன கொண்டு போன கதை கூட ஏதோ காமெடிக்காக ஒன்று பண்ணியிருந்திருப்பேன்.
இது சொல்லிவிடு வெளியேறவே ஆகட்டும், ஆனந்தம் வாழ வீடாகட்டும். பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் நான் மூவ் பண்ணுற அந்த பாவனையிலே தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கதை வச்சிருக்கேன்னு. சரி, மெயினான ரீசனுக்கு வரலாம். எனக்கு வந்து ஸ்டோரி வந்து நல்லா இருக்கு, எனக்கு தெரியும், ஸ்ட்ராங்காக வைக்கிற எல்லாம் பண்ணுறேன். பட் வந்து வியூஸ் மூவ் ஆகலை, சுத்தமாகவே மூவ் ஆகலை. எனக்கு சமுத்திரம் அளவு கூட போக வேணாம். நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து 4 to 5 ஹவர்ஸ் ஆகும். எடிட்டிங்கோட சேர்த்து அப்லோட் பண்ணுறது சேர்த்து 6 ஹவர்ஸ் வந்து எனக்கு ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நான் ஒரு வேலையே பார்ப்பேன். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒன்று பண்ணும்போது எனக்கு அதுக்கு வியூஸே போக மாட்டேங்குது. சொல்லலாம் நீ டெய்லி போட்டால் தானே உனக்கு வீடியோ போகும்னு. டெய்லியும் போடுறது எந்த பிரச்சனை இல்லை. நல்லா ஓடிட்டு இருக்க ஒரு ஸ்டோரியை கெடுக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. சமுத்திரம் தான் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுது. பிஎம்டி அந்தளவுக்கு இல்லை. ஒரு நாளைக்கு 5000 வியூஸ் வர்றதுக்கே அவ்வளோ முக்கிய தந்தரி வருது. ஸோ சமுத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தான் சமுத்திரம் போட்டுட்ருக்கேன். இனி வீக்லி வந்து 2 வீடியோ தான் பிஎம்டி போட போகிறேன். மண்டே டு சனிக்கிழமை இந்த 2 நாளில் தான் வந்து பிஎம்டி வீடியோ வரும். ஸோ வந்து யாரும் வந்து என்னை நீங்கள் என்ன லாங்குவேஜில் திட்டுனாலும் சரி, எனக்கு எதை பற்றி கவலை இல்லை. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தான் இருக்கேன். ஏன்னா வந்து நான் என்னோட ஹெல்த்தையும் பார்க்கணும், சேம் டைம் வந்து இதை ஏதாவது ஒரு வெகுமதி வருது அப்படின்றதையும் நான் பார்க்கணும். முன்ன வாங்கிட்டு இருந்த சேலரி விட ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ நாள் வெளியே சொல்ல நான் விரும்பல. 2 சேனல் வச்சிருக்கும் போது கூட ஏதோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ரொம்ப கேவலமாக இருக்கு. அந்த சேலரி பார்க்கும்போது எதுக்குடா நீ மூடிட்டு வெளியவே வேலைக்கு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. வேற வழி இல்லை, நான் இதை கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கேன், அதனால பண்ணிட்டு இருக்கேன். நான் எதுக்காக இதை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன திட்டுறீங்க. திட்டுறது கூட எனக்கு பெருசாக இல்லை, மனசுக்குள்ளே வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. பட் நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு வீடியோ எடுத்து பார்த்தா தான் அதோட வழி வந்து புரியும். அந்த வீடியோ எடுத்து ஓடலைன்னா அது வந்து அந்த எடுத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் புரியும். ஸோ என்னோட பெயினை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. யார் தப்பாக புரிஞ்சுக்க வேணாம். இனி வந்து திங்கக்கிழமை சனிக்கிழமை மட்டும் என்னால் பிஎம்டி போட முடியும். இது 4 நாள் சமுத்திரம் தான் வரும். சப்போஸ் சமுத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் பிஎம்டி ரெகுலராக போடுறேன். பட் வந்து என்னால் 2 ஸ்டோரிக்குமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டால் உங்களுக்கே குழப்புதுன்னு அது நல்லாவே தெரியும். எடுக்கிற எனக்குமே குழப்புது அது. அப்புறம் ஒருதலை ராகம் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் 3 வீக்ஸா நான் போடல. என்ன காரணம்னா, வாரத்துல 6 நாள் வீடியோ போடுறேன். ஒரு நாள் கூட எனக்கு ரெஸ்ட் கிடையாது. சண்டே ஒரு நாள் தான் வீட்டில் இருக்க அத்தனை வேலை இழுத்து போட்டு ஒத்தால செய்யறது. ஸோ வந்து என்னால் வந்து அதுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல. பட் என்னால் முடியும் போது நான் எதா இருந்தாலும் பண்ணுவேன். பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க, புரியுது. இந்த வாரம் வந்து நான் ஒரு ராகம் போடுறேன். அதுக்கும் நான் வியூஸ் எல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து வியூஸ்க்காகவும் அதுக்கும் நான் போடலை. இருந்தாலும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுமே விட்டுறக்கூடாதுன்னு தான் போடணும்னு நினச்சிருக்கேன். ஸோ மனசில் பட்டது சொல்லிட்டேன். யாரும் வந்து என்கிட்ட வந்து சண்டைக்கு வராதிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். திங்கக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் வீடியோ வரும், டிஎம்டி வீடியோ வரும். மற்ற 4 நாள் சமுத்திரம் தான் போட போகிறேன். என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நாளைக்கு பிஎம்டி